சரி, இப்போ அடுத்த டைப் பார்ப்போம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சம் சால்வ் பண்ணுறப்ப என்ன இருக்கும்? ஏ ஒருத்தர் இருக்கான், அவன் 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். பி ஒருத்தர் இருக்கான், அவன் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். இப்போ நம்ம அது எவ்வளோ மாதங்கிறத வச்சு ரேஷியோ போட்டோம், சம் சால்வ் பண்ணோம். இப்போ இனி அடுத்து எப்படி இருக்குன்னா, பி வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறான், 3 மாதம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட 4வது மாதம் அவங்ககிட்ட பண்ணுறதுக்கு காசு இல்லை. அப்போ என்ன பண்ணிடுறான்னா, அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 10,000லேருந்து 5,000க்கு குறைச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கணக்கு நம்ம எப்படி நமக்கு என்ன எப்படி கொடுத்துருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அவனோட எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டா அதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. அவன் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த 5,000 குறைக்கிறான், எப்படி வேணால் குறைச்சிட்டு போகிறான். அவனோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ரேஷியோ போட்ட ப்ராஃபிட் ரேஷியோ இவ்வளோதான். ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி கேட்குறான், நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். A, B and C start a business, each investing 20,000. After 5 months, A withdraw 5,000, B withdrew 4,000, C invests 6,000 more. At the end of the year, a total profit of 69,000 was recorded. 69,900 was recorded. Find the share of each. கவனிங்க, இப்போ நம்ம தான் காசு பணம் இல்லைன்னா வித்ட்ரா பண்ணுவான், பணம் இன்னும் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அவன் எக்ஸ்ட்ரா சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ இந்த பாருங்கள், ஏ, பி, சி 3 பேரை பற்றி பேசுகிறான். ஏபிசி. இப்போ என்ன சொல்லிட்டேன், நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எழுதுவோம். அப்போ ஏபிசி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஈச் இன்வெஸ்டிங் 20,000. அப்போ 3 பேருமே 20,000 ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறான். சரி, இப்போ 3 பேருமே 20,000 இன்வெஸ்ட் பண்ண தள்ளி எழுதிக்கிறேன். ஏ, பி, சி. இப்போ சி வந்து 20,000 இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேருமே ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்து எப்படி போகுது கணக்கு? ஆஃப்டர் 5 months ஏ வித்ட்ரூ 5,000. அப்போ 5 மாதம் கழித்து ஏ வந்து 5,000 எடுத்துக்கிட்டான். அப்போ முதல்ல இப்போ 20,000 எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 5 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானா? அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட் நம்ம கணக்கு பண்ணிக்கணும்ல. அப்போ 20,000 × 5 புரியுதாப்பா? இவன் 1 மாதத்துக்கு 20,000 ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், 5 மாதம் அதை பண்ணிடுறான். அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணுறான், 5,000 குறைச்சிக்கிறான். 5,000 குறைச்சிட்டு இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 15,000. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து 20,000 5 மாதம் பண்ணிட்டு அடுத்து அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா மாறிடுது? 15,000 குறைஞ்சிருது. அதான் சொல்கிறேன், ஏ வித்ட்ரூ 5,000. வித்ட்ரூனா எடுத்துக்கிறது. ஏ 5,000 குறைச்சிக்கிட்டான். அப்போ மீதி எவ்வளோ அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான்? 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ அப்போ மீதி 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ அது எத்தனை மாதம்? மொத்தம் 12 மாதம் நமக்கு தெரியும். அட் த எண்ட் ஆஃப் தி இயர் தான் கொடுத்துருக்கான். அப்போ மொத்தம் 12 மாதம். 5 மாதம் போயிடுச்சு. அப்போ 15,000 எத்தனை மாதம்? 7 மாதம். மீதி இருக்கிற 7 மாதத்துக்கு 5,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அவ்வளோதான். இது எப்படி எழுதுறேன்னு புரியுதா? இது புரிஞ்சுட்டா போதும்ப்பா. 5 மாதத்துக்கு 20,000 அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனால் பண்ண முடியல, 5,000 எடுத்துக்கிட்டான். எடுத்துகிட்டு மீதி 5,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ 20,000 5 மாதத்துக்கு, 5,000 7 மாதத்துக்கு, மொத்தம் 12 மாதம். ஸோ டைம் கரெக்டாக வருது, வேலை முடிஞ்சுது. இப்போ ஏவோட வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்து பிக்கு வரும். பிக்கு என்ன சொல்கிறான்? ஆஃப்டர் 5 months ஏ வித்ட்ரூ 5,000, பி வித்ட்ரூ 4,000. அப்போ பிக்கும் அதே கதை தான். 5 மாதம் கழிச்சு பி வித்ட்ரூ 4,000. அப்போ இவனும் 20,000 5 மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டானா? அதை கணக்கில் எடுத்துக்கணும். எடுத்தாச்சா? அடுத்து என்ன பார்க்குது? 4,000 வித்ட்ரூ பண்ணுறான். அப்போ மீதி எவ்வளோப்பா இருக்கும்? 20,000 - 4,000 எவ்வளோ? 16,000. அப்போ மீதி 16,000 இருக்கும். அப்போ 16,000 இன்ட்டு இது மீதி. அப்போ மீதி எத்தனை மாதம் இருக்குது? 5 மாதம் போக மீதி 7 மாதம் இருக்குது. ஸோ இவன் 7 மாதம். அடுத்து என்னப்பா? சி இன்வெஸ்ட் 6,000 மோர். இப்போ இவங்கெல்லாம் பணம் இல்லாமல் குறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. சி கிட்ட பணம் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? 6,000 இன்னும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்றுறான், முதல்ல ஏற்றுறான். அப்போ 20,000 எத்தனை மாதத்துக்கு வச்சுருந்தான்? 5 மாதத்துக்கு வச்சுருந்தான். அதுக்கு அடுத்து மீதி இருக்கிற 7 மாதத்துக்கு அவனோட முதல் என்னவாகுது? 6,000 கூடுது. அப்போ 26,000 ஆகுது. அப்போ 26,000 இன்ட்டு மீதி எத்தனை மாதம்? 7 மாதம். ஸோ 7 மாதம். ஸோ இப்போ இதை எழுத தெரிஞ்சிட்டா போதும்பா. புரியுதா? சரி, இப்போ இதையும் அடுத்து வந்து நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதுதான் இப்போ ப்ராஃபிட் ரேஷியோ. இதை சிம்பிளிஃபை பண்ணால் வரது தான் ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. எல்லாத்துலேயுமே என்னப்பா இருக்குது? 1000 காமனாக இருக்கா? நல்லா பாருங்கள், எல்லாத்துலேயுமே 3 0 எல்லா டேர்ம்லேயுமே காமனாக இருக்குது. சரியா? இப்போ நான் ஃபஸ்ட் சம்முனால நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ 3 0 காமனாக இருக்கா? இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறதுல இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷனை டேரெக்டாக அடிச்சிட்டோம். இப்போ இது அடிஷனில் இருக்குது. அப்படின்னா காமனாக எடுத்து தான் அடிக்கணும். அப்போ காமனாக 1000 எடுத்துகிட்டு என்ன ஆகும்?
காமனாக 1000 எடுத்துட்டோம்னா உள்ள என்னவா இருக்கும் 20 × 5 இருக்கும். அடுத்து என்னவா இருக்கும் 15 × 7 இருக்கும். அடுத்து இதில் 1000 காமனாக எடுத்துட்டா 20 × 5 இருக்கும், 16 × 7 இருக்கும். அடுத்து 1000 காமனாக எடுத்துட்டா 20 × 5 கூட்டல் 26 × 7. அச்சா, இப்போ என்ன பண்ணலாம் 1000 அடிச்சிடலாமா? 1000 அடிச்சாச்சு. இப்போ இனி அடுத்து வேற என்னப்பா காமனாக இருக்கு? வேற என்ன காமனாக இருக்கு பாருங்க. எல்லாத்துலேயுமே 20 வந்து அடிக்க முடியாது, ஏன்னா 20 இது வந்து அடிஷனில் இருக்கு. இப்போ வந்து ரெண்டுத்துலேயுமே இதில் இந்த எல்லா டேர்மில் இருந்துமே காமனாக எடுக்கிற மாதிரி தான் அடிக்கணும். அப்போ காமனாக இதில் எதாவது இருக்கா? இதுலேயும் காமனாக 5 டேபிள் வருது, இதில் வரல. ஸோ இதுலேயும் வரலை. வேறு என்ன இருக்குது 7, வேறு எதுவுமே இதில் காமனாக இல்லை. ஸோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 20 × 5 100, 20 × 5 100, 7 × 15 எவ்வளோ 7 × 15 105. ஸோ அப்போ 100 + ஒரு 105 மல்டிப்ளை பண்ணால் ஸோ 205. அப்போ இது 205. அடுத்து இங்கே என்ன வருது? அடுத்து இங்கே 100 + ஒரு இது வந்து 100, இதை மல்டிப்ளை பண்ணால் 2 மீதி 4 போகும் 112. அப்போ 100 + 112 எவ்வளோப்பா 212. அடுத்து இது எவ்வளோ வருது 100 + 2 மீதி 4 போச்சுன்னா 182. அப்போ 282 வருதா? ஸோ அப்போ இதுதான் என்னது ப்ராஃபிட் ரேஷியோ. நல்லா கவனிங்க, புரியுதா? இதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான்ப்பா வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. இப்போ நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ என்னது? இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. ப்ராஃபிட் ரேஷியோ வந்தாச்சு. இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்கான்? டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 69,900 கொடுத்துருக்கான். ஸோ இது டோட்டல் ப்ராஃபிட். இப்போ நம்ம பார்ப்போம் மொத்தம் எத்தனை பார்ட்டு. நல்லா கவனிங்க, மொத்தம் எத்தனை பார்ட்? இது 3த்தையும் கூட்டணும், அவ்வளோதானே. இது 3த்தை கூட்டினா டோட்டல் பார்ட்டு. டோட்டல் பார்ட்டு தான் 69,900. அப்போ பாருங்கள் 205 212 அப்படியே கூட்டுங்க. 212 282 கூட்டினா என்னப்பா வருது? இங்கே 9, இங்கே 9, இங்கே 6. அப்போ பாருங்கள் டோட்டல் பார்ட்டு நம்ம ரேஷியோவில் எத்தனை 699. அப்போ 699 பார்ட்டு தான் 69,900. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? லட்டு மாதிரி கேன்சல் ஆகுது பாருங்கள். பண்ணால் ஒரு பார்ட் எவ்வளோ 100. ஸோ ஒரு பார்ட்டு 100. இப்போ ஒரு பார்ட்டு 100. அப்போ நமக்கு இனி வந்து கணக்கு சிம்பிள் ஆகிடுச்சா? ஸோ இப்போ அழிச்சிடுவோம். இப்போ என்னப்பா இருக்குது? ஒரு பார்ட்டு 100. இப்போ இனி என்ன ஒரு பார்ட் கண்டுபிடிச்ச இனி எவனு கேட்குறானோ அவன் எவ்வளோ பார்ட்டோ அதை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ யாரோடது கேட்குறா கேள்வியில்? ஃபைண்ட் ஷேர் ஆஃப் விச் 3 பேர்த்தோடதுமே கேட்குறான். இப்போ ஒரு பார்ட்டு 100, ஏக்கு எவ்வளோ போய் சேரணும்? 205 பார்ட்டு போய் சேரணும். அப்போ 100 × 205 எவ்வளோ வரும்? வேலை முடிஞ்சுதா? 20,500. சரி, அடுத்து பிக்கு போடுங்க. பிக்கு எவ்வளோ? 100 × இது 100 அப்படியே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? கூட 2 0 சேர்த்து எழுதிக்கங்க. அடுத்து சிக்கு எவ்வளோ வரும்? அவ்வளோதான். ஸோ அப்போ உங்கள் 3 பேர்த்தோட ஷேர் என்ன? ஏவோடது ப்ராஃபிட் ஷேர் வந்து 20,500, பியோடது 21,200, சியோடது 28,200. வேலை முடிஞ்சுதா? எல்லாமே அதே கணக்கு தான். மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். இவ்வளோ நேரம் முன்னாடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 8 மாதம் 8 மாதத்துக்கு ஒரே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ இந்த கணக்கில் என்ன ஆகுது? இன்வெஸ்ட்மெண்ட் குறையுது, ஏறுது, மாறுது. அப்போ அதனால நம்ம தனியாக போட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது, அதே கணக்கு தான். ஸோ இந்த கான்செப்ட் தான். நீங்கள் இந்த ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டா சம்ம ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஏபிசி என்டர் இன்டு அ பார்ட்னர்ஷிப். They invest 40,000, 80,000 and 1,20,000 respectively. At the end of first year, B withdraws 40,000, while at the end of second year, C withdraws 80,000. In what ratio will the profit be shared at the end of 3 years?
ஸோ கவனிங்க, ஏபிசின்னு 3 பேர் பற்றி பேசுகிறாங்க. ஏபிசி. இப்போ பாருங்கள், ஏ இன்வெஸ்ட் எவ்வளோ? 40,000. அடுத்து பி இன்வெஸ்ட் எவ்வளோ? 80,000. சி வந்து 1,20,000. இப்போ என்ன சொல்கிறான், ஒரு வருஷம் கழித்து பி வித்ட்ராஸ் 40,000. ஒரு வருஷம் கழித்து பி வந்து 40,000 வித்ட்ரா பண்ணுறான். ஸோ அப்போ 1 இயர் கழிச்சு. இப்போ இந்த சம் பாருங்கள், இந்த சம்மில் மந்த்தே வரல பாருங்கள். இப்போ போன சம்மில் ஆஃப்டர் 6 months ஆஃப்டர் 3 monthsனு கொடுத்துருப்பான். இப்போ இந்த சம்மில் மந்த்தை பற்றியே பேசல, எல்லாமே இயர்லேயே கொடுத்துட்டான். அப்போ நம்ம இயர்லேயே சம் சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ கவனிங்க, அப்போ மொத்தம் எவ்வளோ இயர்ஸு? மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் பாருங்கள். அட் த இன் வாட் ரேஷியோ ப்ராஃபிட் வில் பி ஷேர்ட் அட் த எண்ட் ஆஃப் 3 yearsன்னு கேட்குறேன். அப்போ மொத்த டைம் பீரியட் எவ்வளோ? 3 years. அப்போ மொத்தம் 3 years. இதுதான் டோட்டல் டைம். இப்போ கவனிங்க, என்ன கொடுக்குறான்? அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் பி வித்ட்ராஸ் 40,000. அப்போ ஒரு வருஷம் கழித்து பி வித்ட்ராஸ் 40,000. இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்? 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானா? அப்போ 80,000 × 1, 3 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு அவன் 80,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்து ஒரு வருஷம் கழித்து என்ன பண்ணுறான்? 40,000 குறைக்கிறான், வித்ட்ரா பண்ணுறான். 40,000 எடுத்துகிட்டா மீதி எவ்வளோப்பா இருக்கும்? 40,000 தான் இருக்கும். அப்போ மீதி 40,000 அது எத்தனை வருஷத்துக்கு? மொத்தம் 3 வருஷம். அதில் ஒரு வருஷம் கழித்து அவன் மாற்றுறான். அப்போ மீதி எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவான்? 2 வருஷத்துக்கு பண்ணுவான். அப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு அவன் 40,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ இப்போ இது பியோடது முடிஞ்சுதா? இப்போ அடுத்து while at the end of second year C withdraws 80,000. இப்போ என்ன பண்ண? அடுத்து சிக்கு வரான். சி வந்து 2 வருஷத்துக்கு ஒரே வேல்யூ தான் வச்சுருக்கான். 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறான்? 80,000 வித்ட்ரா பண்ணிடுறான். அப்போ மொத்தம் 3 வருஷம், 2 வருஷம் கழித்து மாற்றுறான். அப்போ 2 வருஷத்துக்கு 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அப்போ அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுன்னா என்ன? ஒரு மீதி இருக்கிற ஒரு வருஷம், மீதி இருக்கிற ஒரு வருஷத்துக்கு அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்? 80,000 வித்ட்ரா பண்ணிட்டான். அப்போ மீதி எவ்வளோப்பா இருக்கும்? 40,000 தான் இருக்கும். அப்போ 40,000. ஸோ 40,000 × 1. சரி, இப்போ இதுதான் இவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஏவை பற்றி அவன் பேசவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ 3 வருஷமும் 40,000 கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ 40,000 × 3. புரியுதா? ஸோ இப்போ இந்த ரேஷியோ இது எழுதுறது புரியுதாப்பா? இவ்வளோ நேரம் நம்ம மந்த் பேசுனா மந்தில் போட்டோம், இப்போ இயர் தான் பேசுகிறோம். அப்போ இயர்லேயே வச்சுக்கிறோம். இது தேவையில்லாமல் நீங்கள் வந்து இப்போ இதை வந்து நீங்கள் மந்தாக மாற்றி போட்டனாலும் 3 வருஷம், 3 வருஷத்துக்கு எத்தனை? 36 மாதம். அப்போ நீங்கள் இதை 36, இதை 12, இதை 24ன்னு எடுத்து போட்டாலும் ஆன்சர் அதே ஆன்சர் தான் வரும். அதனால் நம்ம இயர் பற்றி மட்டும் பேசுகிறதுனால நம்ம இயரில் வச்சே போட்டுக்கலாம். செம்ம சிம்பிளாக வந்துடும், கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது 2 அடிஷனில் இருக்குது. சரியா? இது 2 அடிஷனில் இருக்குது. இங்கே வெறும் 40,000 இருக்கும். அப்போ இதில் என்னப்பா காமனாக இருக்குது? நல்லா பாருங்கள், 4 0 4 0 4 4 எல்லாத்துலேயுமே 4 0 இருக்குது. எல்லா டைம்லையும் 4 0 இருக்குது. அப்போ இதில் வந்து 4 0ன்னா என்ன? 10,000 காமனாக வெளியே எடுத்தனா என்ன இருக்கும்? உள்ள 10,000 காமனாக வெளியே எடுத்தால் 8 × 1 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 4 × 2 இருக்குமா? அடுத்து இதில் 10,000 வெளியே எடுத்துட்டா 12 × 2 இருக்கும், 4 × 1 இருக்கும். இதில் எடுக்கவே தேவையில்லை. இதில் ஏன் எடுக்க தேவையில்லை? ஒரே டேர்ம் தானே இருக்குது. ஸோ அப்போ இதில் அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து என்னென்னா இப்படி எழுதிப்போம், 10,000 × 4 × 3ன்னு எழுதிப்போம். இப்போ 10,000 எல்லாத்துலேயுமே கேன்சல் பண்ணிடலாமா? 10,000 எல்லாத்துலேயுமே கேன்சல் பண்ணிட்டா மீதி என்னப்பா இருக்கும்? இங்கே 4 × 3 இருக்கும். அது இதை ஆட் பண்ணி எழுதுங்க. 8 + 4, சரி 8 + 4 × 2 8, 8 + 8 16. இங்கே என்ன இருக்கும்? 24. 12 × 2 24 + ஒரு 4 28. இப்போ 4 3 12. அப்போ இதை 12ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 12. இப்போ இதை எதால் அடிக்கலாம் பாருங்கள்? 4 டேபிளால் அடிக்கலாம். 4 டேபிளால் அடித்தா என்ன வரும்? 3:4:7. அப்போ ரேஷியோ என்ன வருது? இதுதான் 3:4:7 தான் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ 3:4:7 தான் என்னது? ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ இப்போ ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீ அடுத்து என்ன கேட்குறான்? என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் ரேஷியோ தான் கேட்குறானே. ஸோ அதனால் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன? 3:4:7. இப்போ இது எத்தனாவது ஆப்ஷன்ப்பா? இது வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கிளியரா? சரி, இப்போ அடுத்த சம் பாருங்கள்.
ABC subscribes 50,000 for a business. A subscribes rupees 4,000 more than B and B 5,000 more than C. Out of a total profit of 35,000, A receives how much அப்படின்னு கேட்குறான். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இந்த கணக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் டெர்மினாலஜி வித்தியாசமாக இருக்கும். சப்ஸ்கிரைப்ஸ்னால் என்னென்னா 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். இப்போ ஏபிசி 3 பேரை பற்றி பேசுகிறான். ஏபிசி சப்ஸ்கிரைப் 50,000 ஃபார் பிஸ்னஸ். அப்போ அவங்க 3 பேர் சேர்ந்து அவங்களோட முதல் என்னது 50,000 ரூபா. அப்போ அவங்க 3 பேருக்கு சேர்ந்த முதல் வந்து 50,000 எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், ஏ சப்ஸ்கிரைப் 4,000 மோர் தேன் பி. அப்போ ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், ஏ சப்ஸ்கிரைப்ஸ் 4,000 மோர் தேன் பி. அப்போ பியை விட 4,000 ரூபா அதிகமாக முதலீடு போடுறான். சரி, இப்போ இது ஒன்று எழுதியாச்சு. அடுத்தது என்ன கொடுக்குறான், பி rupees 5,000 மோர் தேன் சி. அப்போ பி வந்து என்ன பண்ணுறான், ஏ சப்ஸ்கிரைப்ஸ் 4,000 மோர் தேன் பி அண்ட் பி rupees 5,000 மோர் தேன் சி. பி வந்து சியை விட 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறான். கொடுத்துருக்க சென்டென்ஸை மேத்தமெட்டிக்கலாக எழுதுறான், அவ்வளோதான். ஏ சப்ஸ்கிரைப்ஸ் 4,000 மோர் தேன் பி, அப்போ பி ப்ளஸ் 4,000. பி சப்ஸ்கிரைப்ஸ் 5,000 மோர் தேன் சி, அப்போ சி ப்ளஸ் 5,000. ஸோ எழுதியாச்சு. சரி, இதை இப்போ எழுதியாச்சு. இப்போ நீ அடுத்து எப்படி இதை ப்ரொசீட் பண்ணுறது, ஒன்றும் இல்லை. நமக்கு இது ரெண்டுத்துலேயுமே என்னப்பா காமனாக இருக்குது, ஏ வந்து பியில் எழுதியாச்சு, சியும் பியும் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது என்ன, பி. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையுமே ஏவையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் எழுதிடுறேன், சியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் எழுதிட்டேன்னா அதை போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துருமா, எல்லாமே பியில் மாறிடும். அப்போ எல்லாமே பியில் மாறிச்சுன்னா பிஏ கண்டுபிடிச்சிடலாம், ஏ கண்டுபிடிச்சோம், பி வச்சு ஏ கண்டுபிடிச்சலாம், சி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஏ வந்து டேரெக்டாகவே பியில் தான் எழுதியிருக்கோம். அப்போ இது ஒன்று, ஏ வந்து பியில் எழுதி ஆல்ரெடி அவன் கொடுத்துருக்க வச்சு எழுதும் போதே பியில் வந்துருச்சு. இப்போ சி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் நம்ம எழுதணும். அப்போ என்ன பண்ணும், சி ப்ளஸ் 5,000 பின்னா சி இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, சி இஸ் ஈக்குவல் டு 5,000, சி இஸ் ஈக்குவல் டு இந்த 5,000 இன்சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ பி மைனஸ் 5,000. புரியுதா? இப்போ பி ஆல்ரெடி இருக்கு, ஏவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் எழுதியாச்சு, சிஏவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் இதில் போட்டால் என்னப்பா வரும், ஏற்கு அடுத்து என்ன எழுதணும், ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, பி ப்ளஸ் 4,000 அப்படியே எழுதுங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 4,000 எழுதியாச்சு. அடுத்து பியோட வேல்யூ பி தான், அப்படியே பின்னு எழுதிடுங்க. அடுத்து சியோட வேல்யூ என்னது, பி மைனஸ் 5,000, அதை எழுதுங்க, பி மைனஸ் 5,000. இப்போ இதை மூணுத்தோட டோட்டல் தான் என்ன கொடுத்துருக்கான், 50,000. அப்போ ஈக்குவல் டு 50,000 எழுதியாச்சா, வேலை முடிஞ்சுதா? இப்போ என்ன இருக்குது, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி. அப்போ மொத்தம் எத்தனை பி, மூணுமே அடிஷனில் இருக்குது. அப்போ 3B. அடுத்து இங்கே ஒரு 4,000 இருக்குது, மைனஸ் 5,000. அப்போ என்ன ஆகும், மைனஸ் 1,000 வருமா, 4,000 மைனஸ் 5,000 என்னப்பா, மைனஸ் 1,000. ஸோ மைனஸ் 1,000. இந்த மைனஸ் 1,000 இஸ் ஈக்குவல் டு 5,000. இப்போ இந்த 1,000 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், அந்த சைடு ஆல்ரெடி என்னப்பா இருக்குது, 50,000 இருக்குது. அப்போ இந்த 1000 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 1000 ஆகும். அப்போ என்ன ஆகும், 5,000 ப்ளஸ் 1,000. இப்போ எவ்வளோ வரும், 51,000. புரியுதா? இந்த மைனஸ் 1000 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1,000 ஆயிரும். 50,000 ப்ளஸ் 1,000 51,000. இப்போ அடுத்து இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆகுமா, டிவிஷனில் வருமா? ஸோ டிவிஷன் வந்து இது கேன்சல் பண்ண என்னப்போ வரும், 5 ஒரு டைம் போகும், ரிமைண்டர் 2 வரும். ஸோ 21. அப்போ 7 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ எவ்வளோ வருது, 17,000 வரும். சரியா? இல்லைனா 3 × 17 எவ்வளோ, 51. ஸோ 3 × 17 51. நீங்கள் நார்மலாக டிவைட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணால் 17,000 வரும். ஸோ அப்போ பியோட வேல்யூ 70,000. இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கேட்குறான், அவுட் ஆஃப் அ டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 35,000 ஏ ரிசீவ்ஸ். அப்போ ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிறான். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், 3 பேர்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட தான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போடுங்க. அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டால் என்னப்பா ஆகும், பி வந்து 17,000. அப்போ பி 17,000னா ஏ வந்து எவ்வளோ, ஏ வந்து எவ்வளோ, 17,000 ப்ளஸ் 4,000. அப்போ எவ்வளோ வரும், 21,000. அப்போ இது ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஏவோடது 21,000 எழுதிட்டேன்.
அடுத்து C ஓடது என்னது? B 17,000. அப்போ 17,000 மைனஸ் 5,000. இங்கே 17,000 போடுறேன். அப்போ 17,000 மைனஸ் 5,000 எவ்வளோ? 12,000. அப்போ C ஓடுது எவ்வளோ? 12,000. ஓகே, இப்போ நமக்கு ABC 3 பேர்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருச்சு. இந்த கணக்கில் டைமை பற்றி அவன் பேசவே இல்லை. அப்போ டைம் சேம்னு வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணு, டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரேஷியோ போட்டு அதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆல்ரெடி பார்த்தது. இப்போ நான் இங்கே எழுதுகிறேன். ABC 3 பேர்த்தோட ப்ராஃபிட் ரேஷியோ போட போகிறேன். A ஓடது எவ்வளோ? 21,000. அப்போ 21,000. B ஓடது 17,000. அப்போ 17,000. அடுத்து C 12,000. சரியா? இப்போ நம்ம 3 0 காமனாக இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன வருது? 21:17:12. அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ போட்டாச்சா? ஸோ இதுதான் வந்து என்னது? ப்ராஃபிட் ரேஷியோ போட்டாச்சு. என்ன பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை, 3 பேர்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, ப்ராஃபிட் ரேஷியோ போட்டாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 35,000 கொடுத்துருக்கான். அப்போ டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு வந்து டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 35,000. நம்ம கணக்கில் மொத்தம் எத்தனை பார்ட்டு பாருங்க 21, 17, 12. ஸோ 21, 17 கூட்டம் எவ்வளோ வரும்? 31, 38, 40, 50. அப்போ மொத்தம் 50. நம்ம கணக்கில் எவ்வளோ? மொத்தம் 50 பார்ட் இருக்குது. ஸோ 50 பார்ட்டு தான் 35,000. 50 பார்ட்டு 35,000. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 0 அடிச்சிட்டேன். அப்போ ஒரு பார்ட் எவ்வளோப்பா வரும்? இந்த 5 அப்படியே கீழே வந்ததுன்னா 700. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 700. இதை கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதானே. இனி இதை எடுத்துகிட்டு போய் எங்கே போடுறீங்களோ அவங்களோட ப்ராஃபிட் வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன கேட்குறான்? A ரிசீவ்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். A வந்து என்ன 21 பங்கு அவனுக்கு போய் சேரணும். ஒரு பங்கு 700. 21 பங்கு எவ்வளோ? 21 × 700. ஸோ போட்டோம்னா எவ்வளோ வரும்? 14,700. புரியுதா? 14,700. ஸோ அப்போ எத்தனாவது ஆப்ஷன் இது? ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி 14,700 ஏ ஓடது. ஓகே, இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஒரு டைப் பார்ப்போம். என்னென்னா, இவ்வளோ நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு இருந்தோமா? இப்போ என்ன கொடுத்துருவோம்னா ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருவான். கொடுத்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு ஏபி 2 பேர் இருக்கான். பி எவ்வளோ டைமு, அதாவது எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணால் அவனோட டைம் கேட்பான், இல்லை பியோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்பான். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு கேட்பான். ஸோ பார்ப்போம். இப்போ அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்வெஸ்டட் 76,000 in a business. After a few months, B joined him with ₹57,000. At the end of the year, total profit was divided between them in the ratio 2:1. After how many months did B join? இப்போ ஏபின்னு 2 பேரை பற்றி சொல்கிறான். ஏ வந்து 76,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். பி வந்து 57,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். இப்போ என்ன கொடுத்துருக்கான்? அட் த எண்ட் ஆஃப் த இயர் ப்ராஃபிட் வாஸ் டிவைடட். அப்போ எண்ட் ஆஃப் த இயர், அப்போ மொத்தம் ஒரு வருஷம். ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் பி ஜாயின்டு. அந்த ஃபியூ மந்த்ஸ் தான் இங்கே என்னன்னு கேட்குறான். அவன் எத்தனை மாதம் கழிச்சு. அப்போ ஏவை பற்றி அவன் எதுவுமே பேசல. 1 இயர் ஃபுல்லாக ஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ ஏ வந்து என்ன 12 மாதமும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானா? அப்போ இன்ட்டு 12 ஏக்கு போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன? பி எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணான்னு நமக்கு தெரியாது. இந்த கேள்வியில் அவன் எத்தனை மாதம் கழித்து ஏ கூட ஜாயின் பண்ணான்னு கேட்குறான். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? எத்தனை மாதம் அவன் இன்வெஸ்ட் பண்ணானோ அத்தனை மாதம் தானே எழுதுவோம். நல்லா கவனிங்க. எத்தனை மாதம்? இப்போ 3 மாதம் கழித்து பி ஜாயின் பண்ணுறான்ப்பா. அப்போ பி எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்? 12 - 3 9 வருதா? அப்போ 9 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். 4 மாதம் கழித்து ஜாயின் பண்ணானா என்ன அர்த்தம்? 12 - 4 மொத்தம் 12 மந்த்ஸ். அப்போ 12 - 4 அப்போ 8 மந்த்ஸ் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம இந்த இடத்துல எழுதுறது என்னது? எத்தனை மாதம் அவன் இன்வெஸ்ட் பண்ணானோ அதை தான் இந்த இடத்துல எழுதுவோம். அப்போ நமக்கு இங்கே அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன, அவன் என்ன கேட்குறான்? எத்தனை மாதம் கழித்து ஜாயின் பண்ணான்னு கேட்குறான். அப்போ அந்த மாதம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? மொத்தம் 12 மந்த்ஸு.
அதில் இந்த எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன வந்துடும், எத்தனை மாதம் கழிச்சு வந்தாலும் வந்துருமா? அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அவன் 6 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இப்போ சப்போஸ் அவன் 8 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அப்போ எத்தனை மாதம் கழிச்சு வந்திருப்பான்? மொத்தம் 12 மாதம். 4 மாதம் கழிச்சு வந்து அடுத்து 8 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ அந்த 4 மாதம் எப்படி 4 மாதத்தை கண்டுபிடிக்கிறது? 12 கூட இதை இன்வெஸ்ட் பண்ண மந்த்தை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம இங்கே எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிப்போம். அந்த எக்ஸை கொண்டு போய் டோட்டல் டைமான 12 மந்த்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவன் கேட்குறது டைம் நமக்கு கிடச்சிடும். இது புரியுதா? இந்த இடம் தான் முக்கியமான இடம். ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ இந்த ரேஷியோவை என்னன்னு கொடுத்துட்டான், ப்ராஃபிட் ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டான், 2:1 கொடுத்துட்டான். 2:1 கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்படி ரெண்டுமே ரேஷியோ, இந்த ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ நம்ம அப்படியே இது ஃப்ராக்ஷன் எழுதுனா 76,000 into 12 divided by 57,000 into x is equal to 2/1. இதான அதுக்கு அர்த்தம். இது இந்த ரேஷியோ தான் இந்த ரேஷியோ. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ நான் ஃப்ராக்ஷன் எழுதி ஈக்குவல் பண்ணியிருக்கேன். A:B A/Bனாலும் ஒன்று தானே. இதுதான் நான் போன கிளாஸில் சொன்னேன். ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ஃப்ராக்ஷன் ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி எழுதிட்டேன். சரி, இப்போ நமக்கு எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? 3 0 காமனாக இருக்குது, அப்படியே அடிங்க. அடித்தாச்சு. 2யும் 12 கேன்சல் பண்ணலாமா? ஏன் 2 12 கேன்சல் பண்ணால் 2 கீழே வந்துச்சுன்னா டிவிஷன் கீழே வரும். அப்போ இங்கே இருக்குன்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்? 12ஆல் கேன்சல் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 6 வரும். ஸோ அது புரியுதா? இந்த 2 கீழே வரும். இல்லை அப்படி எனக்கு சிம்பிளிஃபை பண்ண கஷ்டமாகுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ அப்போ என்னவாகும்? 76 into 6ன்னு ஆயிரும். கீழே என்ன இருக்கும்? 57 into xன்னு ஆயிரும். ஈக்குவல் டு என்ன 1ன்னு வந்துடும். அப்போ இதை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 76 into 6 is equal to 57 into xன்னு வரும். சரி, ஓகே. 76 57 இது எப்படி கேன்சல் பண்ணுறது பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து 7 5. அப்போ இதை கூட்டினா நமக்கு எவ்வளோ வருது? 12 வருது. அப்போ இது கண்டிப்பாக 3யோட மல்டிபிள் தானே. நமக்கு கூட்டினா வரது 12. அப்போ 12 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அதான டிவிசிபிலிட்டி ஆஃப் 3. அப்போ நான் இது எப்படி எழுதலாம் உங்களுக்கு புரியுதாப்பா? இதை நான் 5 7 எடுத்து கூட்டினா 12. அப்போ 12 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ நான் அதை 3ஆல் பிரித்து எழுதுறேன். 57 நான் எப்படி பிரித்து எழுதுறேன்? 3 இன்ட்டு இதை 3 இன்ட்டு எவ்வளோ வரும்? ஒரு டைம் போகும், மீதி ரிமைண்டர் 2 வரும். அப்போ 27 9 தடவை போகும். அப்போ 3 into 19 தான் 57. உங்களுக்கு 19 டேபிள் தெரிஞ்சாலும் நீங்கள் அப்படியே அடிச்சிடலாம். ஸோ அப்போ 3 into 19. இப்போ பாருங்கள், இதை 3 into 19 எழுதிட்டேன். இப்போ 76 இருக்கு இல்லையா? 19 into 4 பண்ணால் என்ன வரும்? 3 into 9 into 4 36, மீ 3 76. அப்போ புரியுதா? இந்த வேல்யூ வந்து 19 into 3பா, இந்த வேல்யூ வந்து 19 into 4. புரியுதா? அப்போ நான் இதை கேன்சல் பண்ணலாமா? இப்போ நான் அதை கேன்சல் பண்ணனா என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ கேன்சல். இப்போ 19 டேபிள் இது எத்தனை தடவை? 3 தடவை. இது 19 டேபிள் இது எத்தனை தடவை? 4 தடவை. அடுத்து 3 6 அடித்தோம்னா 2 தடவை. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4 into 2 எவ்வளோ? 8. இது புரியுதா? இந்த 2 நம்பருமே 19ஓட மல்டிபிள். ஸோ அது தெரிஞ்சதுன்னா 19ஆல் அடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ எது 8? இந்த வேல்யூ தான் 8. அப்போ ஏ 12 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், பி 8 மாதம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ பி எத்தனை மாதம் கழிச்சு வந்திருக்கான்? 4 மாதம் கழிச்சு வந்திருக்கான். ஏன்னா 12 - 8 is equal to 4. ஸோ 12 - 8 போட்டோம்னா என்ன வரும்? 4 வரும். அப்போ பி எத்தனை மாதம் கழிச்சு வந்திருக்கான்? 4 மாதம் கழிச்சு வந்திருக்கான். இது புரியுதா? ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்த சம் பாருங்கள். A starts a business with 3,500 and after 5 months B joins with A as his partner. After a year the profit is divided in the ratio 2:3. What is B's contribution in capital? அப்போ AB 2 பேர் இருக்கான். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 3,500. பி வந்து அதுக்கு A starts business with 3,500 and after 5 months B joins. அப்போ 5 மாதம் கழித்து B ஜாயின் பண்ணுறான். பியோட கேபிட்டல் என்ன? கொடுக்கல, அதை தான் கேட்குறான். பியோட முதல் எவ்வளோங்கிறத தான் கேட்குறான். சரி, அப்போ பியோட முதல் என்னன்னு தெரியாது. அப்போ தெரியாது, நம்ம என்னென்னு வச்சுப்போம்? எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன அடுத்து கொடுத்துருக்கான்? இவன் 5 மாதம் கழித்து சேர்றான்னு சொல்லியிருக்கான்.
பி ஜாயின்ஸ் ஏ ஆஃப்டர் 5 monthsன்னு கொடுத்துருக்கான். அப்போ இவன் 5 மாதம் கழித்து தான் ஜாயின் பண்ணுறான்னா மொத்தம் எவ்வளோ? மொத்தம் என்ன கொடுத்துருக்கான்? ஆஃப்டர் இயர்னு கொடுத்துருக்கான். அப்போனா என்ன பார்த்தோம்? ஆஃப்டர் இயர்னா 1 வருஷம் 12 மாதம். அப்போ 5 மாதம் கழித்து ஜாயின் பண்ணியிருக்கானா எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 12 - 5. ஸோ 12 - 5 வந்து எவ்வளோ? 7 மாதம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஏ பற்றி எதுவுமே பேசலை. ஏ அப்போ என்ன பண்ணோம்? 12 மாதமும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இதுதான் என்ன ரேஷியோ? ப்ராஃபிட் ரேஷியோ. வேலை முடிஞ்சுது. ஸோ இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ இது ப்ராஃபிட் ரேஷியோ. உண்மையான ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்? 2:3. 1 வருஷத்துக்கு அப்புறம் 2:3 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்கன்னு கொடுத்துருக்கான். அப்போ அதுதான் என்னது? ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ அவ்வளோதான். இனி சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இது அப்படியே கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா ஃப்ராக்ஷன் எழுதிருங்க. அப்போ ஃப்ராக்ஷன் எழுதுனா என்ன வரும்? 3500 போன சம் மாதிரி 3500 × 12 டிவைடட் பை எக்ஸ் × 7 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2/3. கிளியரா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ண என்ன ஆகும்? 35 7 5 தடவை போகும். அப்போ 500. 7 × 5 35. அப்போ 5 2 0 இருக்குது, அப்படியே போட்டுங்க. ஸோ 500. சரி, அடுத்து வேறு 2ஐயும் 12 அடிக்கலாம் தானே சொன்னேன். இப்போ இது இந்த 2 கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா 12/2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை அப்படியே அடித்தோம்னா எவ்வளோ வரும்? 6 தடவை. ஸோ அப்போ அடுத்து இந்த 3 இங்கே வரும். இந்த எக்ஸுக்கு கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்னப்பா வரும்? மேலே என்ன இருக்குது? 500 × 6 இருக்குது. 500 × 6. அப்போ இன்ட்டு இந்த 3 மல்டிப்ளை ஆகும். அடுத்து இங்கே 2வும் கிடையாது 7ம் கிடையாது, எல்லாம் அடிச்சு வச்ச பிறகு எக்ஸ் மட்டும் ஒரு எக்ஸ் அந்த சைடு போகும். இப்போ எக்ஸ் அந்த சைடு போச்சுன்னா இப்போ எவ்வளோ? இப்போ பாருங்கள் எவ்வளோ? 6 × 500 3000. 3000 × 3 9000. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா? 9000. புரியுதா? 6 × 3 18. 18 × 5 90. அப்போ 9000. ஸோ எப்படி வேணால் போடலாம். ஸோ இப்போ இது புரியுதா? கேன்சல் பண்ணுறது புரியுதா? இங்கேருந்து இந்த அப்படியே அடிக்கிறேன்னா என்ன பார்த்தோம்? இல்லைனா உங்களுக்கு அடிக்க கஷ்டமாக இருக்குது, இப்படியே அடிக்க எனக்கு வரல அப்படின்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. 3500 × 12. இந்த 3 இங்கே இருக்க 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிருங்க. அதே மாதிரி கீழே இருக்குது இல்லையா? எக்ஸ் × 7 இதை 2 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. அப்போ 2 × x × 7 வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை மட்டும் கீழே இந்த சைடு வச்சுட்டு 2v7 கீழே எடுத்துகிட்டு வந்துடலாமா? 2v7 இப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அது அப்படியே டிவிஷனில் கீழே வரும். ஸோ 2 × 7 வந்துடும். இது தெரிஞ்சது. அப்போ 2 × 7 இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 7ஆல் பண்ணால் என்ன வரும்? 500 வரும். 2ஆல் பண்ணால் இது 6 வரும். இப்போ என்ன ஒரு 500 × 6 × 3 அதான் இங்கே இருக்குது. ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9000. அப்போ இந்த எக்ஸுக்கான அவனோட பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 9000. இது எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி 9000 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனுக்கான கடைசி கணக்கு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கான்? ஏ began a business with rupees 85,000. He was joined afterwards by B with rupees 42,500. For how much period does B join? அதாவது after how much period does B join if the profit at the end of the year are divided in the ratio 3:1? அப்போ ஏபி 2 பேரை பற்றி பேசலாம், எழுதிருங்க. ஏபி. அடுத்து ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் 85,000, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 42,500. இது எழுதியாச்சா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறான்? he was joined afterwards by B with rupees 42,500. ஓகே, ஆஃப்டர் how much period does B join? அதாவது பி எத்தனை மாதம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணான்னு கேட்டேன். நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் போட்டோம் இல்லையா? அதே தான். ப்ராஃபிட்டோட ரேஷியோ கொடுத்துட்டான். ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டான்? 3:1 கொடுத்துட்டான். சரி, நம்ம முதல்ல இதுக்கு வருவோம். என்ன சொல்கிறேன்? அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு கொடுத்துருக்கான். அப்போ மொத்தம் டைம் எவ்வளோ? 12 months. அப்போ ஏவை பற்றி எதுவுமே பேசல. அப்போ ஏ வந்து என்னப்பா 12 மாதமும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஏ 12 மாதமும் அந்த 85,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இப்போ அடுத்து பி வந்து 42,500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்னென்னு வச்சுக்கிட்டோம்? அதே கணக்கு தான், எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு ஆனால் கேட்குறது என்னென்னா அவன் எத்தனை மாதம் கழித்து வந்தாங்கிறதான் கேட்குறான். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட் நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 85,000 × 12 42,500 × எக்ஸு. கீழே ப்ராஃபிட். இது ரெண்டுமே என்னதுப்பா? ப்ராஃபிட் ரேஷியோ. அதே கதை தானே.
அதான் சொன்னேன், இது வந்து பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இந்த ப்ராஃபிட் ரேஷியோ ஒன்று இதை கொடுத்துட்டு இதில் இருக்கிறது எதாவது கேட்பான், இல்லை இதில் இருக்கிறத கொடுத்துட்டு ப்ராஃபிட் ரேஷியோ கேட்பான். அவன் பெருசாக ஒன்றும் ஆசைப்படல, இது எல்லாத்தையும் ஒரு வேல்யூ தான் நம்மக்கிட்ட கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்தா தான் நம்மளால் சம் சால்வ் பண்ணவே முடியும். ஸோ அதனால் அதை கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டோம்னா போதும். இப்படி எழுத தெரிஞ்சிட்டா போதும். இங்கே தான் இருக்குது, இப்படி எழுதணும். சரி, இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுவோம். ஃப்ராக்ஷன் எழுதுனா என்ன? 85,000 × 12 டிவைடட் பை 42,500 × x இஸ் ஈக்குவல் டு என்னது? 3 டிவைடட் பை 1. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? இதை சரி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டானே வரும். இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக பண்ணி எழுதி திருப்பி கீழே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடும், மீது எல்லாத்தையும் கீழே வச்சுருவோம். இப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு கொண்டு போங்க, இந்த 3யை கீழே கொண்டு வாங்க. இப்போ என்ன வரும்? 85,000 × 12 டிவைடட் பை 42,500 × 3. இந்த 3 கீழே வந்துச்சு, 1 அப்படியே போய் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா 1 அவ்வளோதான். ஒன்றும் வேல்யூ இல்லை. ஸோ ஈக்குவல் டு என்ன? எக்ஸ். அவ்வளோதானே? இப்போ புரியுது. எக்ஸை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிருக்கேன், 3யை கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், 85,000 பாதி எவ்வளோ? 42,500. அப்போ 42,500 × 2 தானே 85,000. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2. 42,500 × 2 தானே இப்போ 85,000. ஸோ × 2. ஓகே, அடுத்து 3 × 12 கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ எத்தனை மாதம் கழித்து ஜாயின் பண்ணியிருக்கான்? 12 - 8. அவ்வளோ டோட்டல் டைம் 12. ஸோ 12 - 8 இப்போ எவ்வளோ? 4. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 4 தான் அவனோட ஆன்சர். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ அப்போ 4 எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? இப்போ இதுதான் பார்ட்னர்ஷிப்போட பேசிக் கான்செப்ட். இதில் வந்து நீங்கள் ஃபர்தராக சம் சால்வ் பண்ணுங்கள், டெஸ்ட் வரும், டெஸ்ட்டையும் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள், செஷனை திருப்பி பாருங்கள். சம்மை வந்து கேள்வி படிச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ அடுத்து சம்மை மட்டும் டிஸ்பிளே ஆனோன்னு சம்மை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் தனியாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ புரியுதா? அப்படி இது பண்ணால் தான் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நம்ம சால்வ் பண்ணி நம்ம போடுறப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, புரிஞ்சது நீங்கள் அடுத்து போயிட்டீங்கன்னா அது சம் திருப்பி வரப்போ ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகும். அதனால் நீங்கள் சம் சால்வ் பண்ண தான் அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அதனால் சால்வ் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து ஆக்டிவாக இருங்க. சரியா? ஸோ இன்னொரு செஷனில் நம்ம உங்களை பார்ப்போம். Until then, thank you.